வணக்கங்க. ஹாரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மத்திய பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம். நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில இருக்க சில முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதில சீனியர் சிட்டிசன்ஸ் பேங்க்ல போட்டிருப்பாங்கல்ல, பணம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு உங்களுக்கு இது டாக்ஸ் உண்டு. அது 50,000 வரைக்கும் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டெபாசிட் பண்ணியிருந்தாலும் 50,000 வரைக்கும் 50,000க்கு மேல போனா டாக்ஸ் இப்போ 1,00,000 ஆக்கியிருக்கிறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு. 1,00,000 வரைக்கும் அதில அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு. அப்புறம் முதல்ல இப்போ 2 வீடுலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், சொந்தமா அவங்களே யூஸ் பண்ணிட்டே இருந்தா கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடு தான் அவங்களுக்கு. ஒரு வீட வாடகைக்கு விடாம அவங்க ஓன் யூஸ்க்கு வச்சிருந்தா கூட, அத அவங்க வாடகைக்கு விட்ட மாரி தான் கணக்குல வச்சுட்டு, அந்த ஏரியால எவ்வளோ வாடகை போதோ, அந்த வாடகைக்கு தகுந்தாப்புல டிடிஎஸ் கட்டணும் பிடிப்பாங்க. இப்ப வாடகைக்கு இப்ப ஆக்சுவலா வாடகை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன் வீடுக்கு, அதுல ஒரு 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் குடுப்பாங்க. யாரு அந்த வாடகை இருக்கிறவங்க. ஆனா, இப்ப நெறைய பேர் அப்படி வாங்குறதில்ல. ஏன்னா வாடகை கம்மியா காமிக்கிறாங்க. டிடிஎஸ்லாம் பிடிச்சிட்டு குடுக்குறதில்ல. ஆனா ரூல் அப்படிதான். அந்த டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் குடுப்பாங்க. ஒரு வீட வாடகை வீட தான் கணக்கு பக்கம் கணக்குல வைப்பாங்க. ஆனா, இப்ப 2 வீடு வச்சிருந்தா அது அலவுட். ஓன் ஹவுஸ் 2 வச்சுக்கலாம். அத வாடகை வீடா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுலயும் வாடகை உங்களுக்கு 2,40,000 வருஷத்துக்கு வர்றத மேல டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அது 6,00,000 ஆக்கிட்டாங்க. அதாவது மாசம் ரூ. 50,000 வாடகை வர மாரி இருந்தா வருஷத்துக்கு 6,00,000. அது வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதாவது வாடகைக்கு கட்டுறவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு குடுப்பாங்க. இப்ப டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது அது கிடையாது இப்ப. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீகார் தமிழ்நாடுக்கு ஒண்ணும் பெரிய திட்டம் ஒண்ணுமே அறிவிக்கல. பீகாருக்கு பயங்கர ஒரு 5 திட்டம் போல அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அசெம்பிளி எலக்ஷன் வரப்போது. அதனால அங்க நெறைய திட்டங்கள் பயங்கரமா பீகாருக்கு ரொம்ப அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. அடுத்து மெடிக்கல் காலேஜ் சீட் 10,000 இன்க்ரீஸ் ஏற்கனவே ஒரு 70 இந்தியா ஃபுல்லா ஒரு 75,000 இருக்குது. இன்னும் ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அது ஒண்ணு அனௌன்ஸ்மென்ட். அடுத்தது அ இந்தியால இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் இந்த கேன்சருக்கு ட்ரீட் பண்ற மாரி ஒரு மையம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் ட்ரீட்மென்ட்க்கு இருக்காது பெருசா. அதனால அத ட்ரீட் பண்ற மாரி ஒரு மையம் எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி கேன்சருக்கு உபயோகப்படுத்த மருந்துக்கெல்லாம் ஃபுல்லா டாக்ஸ் ரிடக்ஷன் குடுத்துட்டாங்க. டாக்ஸே இல்ல. டாக்ஸ் எடுத்துட்டாங்க. அதே மாரி உயிர் காக்கும் மருந்துகள் சொல்லி வெளிநாட்டிலருந்து இம்போர்ட் பண்ணி சில மருந்துகள்லாம் வாங்குவோம்ல, உயிர் காக்கும் மருந்துகள்ல. அதுக்கு கஸ்டம் டியூட்டிலேருந்து 5% ஆக்கிட்டாங்க. அந்த 5%ஆ குறைச்சுட்டாங்க அத. அது ஒண்ணு. அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாருமே பேசப்படுற விஷயம் இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் எவ்வளோ வரும்? முன்ன 7 லட்சம் வரைக்கும், அதாவது 4 லட்சம் வரைக்கும் தான் 2,50,000 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு இது இல்லாம இருந்தது. டாக்ஸ் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனா ரெஸ்யூம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓல்டு ஓல்டு இது ரிபேட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓல்டு ரெஸ்யூம்ல. இப்போ புதுசா எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதில என்ன சொல்லிட்டாங்கன்னா, 12,00,000 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது. அதாவது மாச சம்பளமா, வியாபாரமா எதுவோ மாச சம்பளம்னா 1,00,000 வாங்குறவங்க. வருஷத்துக்கு 12,00,000 வார வரைக்கும் அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதாவது 4,00,000 வரைக்கும் கிடையாதுங்க. 4,00,000க்கு அப்புறம் 4,00,000 வரைக்கும் கிடையாது. அப்புறம் 4லேருந்து 4 லட்சமா போறப்ப 5, 10, 15 இப்படி வரும். 25 லட்சத்துக்கு மேல 24 லட்சத்துக்கு மேல 30% எவ்வளோ சம்பாரிச்சாலும் அப்படின்னு இருக்குது. இதுல 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஆனா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அது ரிபேட்டா வாங்கிக்கணும். இதுல வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு 75,000 வரைக்கும், அதாவது 12,70,000 வரைக்கும் அவங்களுக்கு கிடையாது. ஆஃபீஸ்ல சம்பளம் வாங்குறவங்களுக்கு. பிசினஸ் பண்ணவங்களுக்கு அது கிடையாது. நீங்க 12 லட்சத்துக்கு மேல ரூ. 1 போனா கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த ரூ. 1க்கு மட்டும் இல்ல, ஃபுல்லா 4 லட்சத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ, 4 லட்சத்துக்கு அப்புறம் அந்த பிரிச்சு வருது பார்த்தீங்களா? 4லேருந்து 8க்கு 1%, 5%, 8லேருந்து 12க்கு 10% அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஆ 8லேருந்து 12க்கு 10%. இதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து இந்த ரூ. 1க்கு சேர்த்து நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அதனால ரூ. 1 கூட போடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் எது வந்தாலும் உடனே மாறிடும். அது ஒரு இது கொண்டு இருக்கிறாங்க.
இது வந்து நியூ ரெஜிமில் தான். ஓல்டு ரெஜிமில் பழைய எப்படி இருக்குதோ அதே மாரி தான் வருது. ஸோ நீங்க நியூ ரெஜிமில் ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிம் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்லாப் தான் நீங்க யூஸ் பண்ணணும். திருப்பி நீங்க ஓல்டு ரெஜிமுக்கு முடியாது. இதே தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான். இல்ல அதில இருக்கிறவங்க அப்படியே அதில இருக்கபடி இருக்கலாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பழைய இதெல்லாம் இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, அ வல்லுனர்கள், ஆடிட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து டாக்ஸ் வந்து கம்மி பண்ணது பெருசுனா, இதில வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 140,00,00,000 இந்தியாவுல மக்கள் தொகை இருக்கு. இந்த 140,00,00,000ல கிட்டத்தட்ட 2,00,00,000 பேர் தான் வந்து இது மாரி சம்பளம் வாங்குறாங்க. இந்த 1,00,000 12,00,000 சம்பளம் வருஷத்துக்கு வாங்குறாங்க பார்த்தீங்களா? அந்த கேட்டகரில வர்றாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. மத்தபடி 138,00,00,000 மக்களுக்கு வந்து ஒண்ணுமே யூஸ் கிடையாது. அவங்க வந்து அதுக்கு 1,00,000க்கு 12,00,000த்துக்கும் கீழ தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. இந்த 2,00,00,000 பேருக்கு தான் இது மாரி வந்து கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, அதாவது வந்து பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கன்சம்ப்ஷன் வந்து ரொம்ப பணப்புழக்கம் கம்மியாயிடுச்சு. நுகர்வோர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ கன்சம்ப்ஷன்லாம் ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. அத இன்கிரீஸ் பண்ணா தான் கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வரும். ஜிஎஸ்டி வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இது மாரிலாம் கொண்டு வந்துருக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ அதே மாரி நியூ ரெஜிம்குள்ளரே எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துறது தான் இந்த இது மாரி கொண்டு வரோம். அதிலேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம் போக போக அப்படின்னு சொல்றாங்க. இதில என்ன பண்ணுவோம்னா, பழைய இதுலலாம் என்ன பண்ணுவோம்னா, ஓல்டு ரெஜிம்லலாம் இன்கம் டாக்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேற எதுலயா வந்து எல்ஐசியில இல்ல வேற எதுலயாச்சும் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். அதில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஏடிசிசின்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கி அதில வந்து ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் அதில வந்து கேஷ் டிடக்ஷன் வந்து நம்ம வாங்குவோம். அது மாரி வாங்கிட்டு கணக்கு காமிச்சுருவோம். கணக்கு காமிச்சுட்டு அதுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண மாட்டோம். இன்கம் டாக்ஸ் பே பண்ணுறதோ, வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து எப்படின்னா, இதில இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து 12,00,000 வரைக்கும் வரப்பு எவ்வளோ மிச்சமாகுதுன்னா, ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒரு 60,000 மிச்சமாகுது. அதாவது 12,00,000 வரைக்கும். அதுக்கு மேல போக போக மிச்சமாகும் உங்களுக்கு. ஏன்னா 12,00,000 வந்து மேல சம்பாதிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா வந்து ஏன்னா இப்போ வந்து இது ஸ்லாப் வந்து மாத்திருக்கிறாங்க. அதனால கம்மியாகும். ஸோ அந்த மிச்சமாகிற பணத்த என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கும் டாக்ஸ் போகும். என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஏதாவது பொருள் வாங்கலாம்னு நெனைப்பாங்க. கடன் அடைக்கலான்னு பார்ப்பாங்க. இல்லன்னா வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பொருள் தான் வாங்கலாம்னு நெனைப்பாங்க. அது மாரிலாம் இருக்க சமயத்தில இல்ல டூர் போலாம்னு நெனைப்பாங்க. இப்படிலாம் வரப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். பொருள் வாங்குனா கூட ஜிஎஸ்டி தான் வரும். ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம். அந்த ஜிஎஸ்டி பொருள் வாங்கப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் விக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வேற பொருள் வந்து தயார் பண்ணுவாரு. பொருள் போச்சுன்னா, தயார் பண்ணப்ப அவர் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாரு. அதுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்க வந்து வேற இடத்துல வாங்குவாங்க. இது மாரி நெறைய பேர் வரப்ப உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையும். ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வரும் இப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்சம்ப்ஷன் ஜாஸ்தி பண்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா இந்த பணம் வந்து இந்த மிச்சப்படுற டாக்ஸ் பணம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப வந்து எதுலயோ வந்து இப்ப ஏதோ இன்வெஸ்ட் பண்றோம். இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போறோம். அதுக்கு வருமானம் வருது. வந்தா அதுக்கு டாக்ஸ் இல்லாம கொண்டு வந்து அந்த பசங்க வளர்ற வரைக்கும் வச்சிருந்து அந்த பணத்த யூஸ் பண்ற மாரி வந்து டாக்ஸே இல்லாம அந்த வட்டி வருதா? வட்டியும் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே வர மாரி கொண்டு வந்துருக்கலாம். ஏதோ ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எதுவும் கொண்டு வரல. அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம். இப்ப இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கிற பொருளாதார பிரச்சனை என்னன்னா, கன்சம்ப்ஷன் கம்மி மக்கள் கிட்ட பணம் இல்லன்னா ரொம்ப பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, வருமானம் கம்மியா இருக்கு. வேலை பிரச்சனை வருது. இதுதான். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து அ மொதல்ல வந்து இப்ப எப்படின்னு பாருங்களேன். அதாவது வந்து இப்ப 12,00,000த்துக்கு 12,00,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறாங்க. வாங்குனா ஜிஎஸ்டி பே பண்ணி பொருள் வாங்குவாங்க. 12,00,000த்துக்கு கம்மி வருமானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கடையில போயி பொருள் வாங்குனா அதே ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு டாக்ஸ் கம்மியாகறனால 12,00,000 வருமானம் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க. கொஞ்சம் சுதந்திரமா வாங்க முடியும் எல்லாமே. ஆனா 12,00,000த்துக்கு கீழ உள்ளவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்ல. ஸோ அவங்க அதே மாரி தான் ஜிஎஸ்டி பே பண்ணி அதே மாரி தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க கீழ உள்ளவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தோம்னா, நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க ஒண்ணு. ஏன்னா இந்த 2,00,00,000 பேர் தான் மெயினா பயனடைறாங்க. மத்தவங்களுக்கு வந்து எந்த பலனும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு கார்ப்பரேட் கம்பெனிக்குலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி குடுத்துருக்காங்க. எதனாலன்னா, முதல்லயே கம்மி பண்ணி தான் குடுத்து விட்டுருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து டாக்ஸ் கம்மி பண்ணா, அவங்க அந்த பணத்த வச்சு புதுசா இதில முதலீடு பண்ணுவாங்க. நெறையா தொழில் ஆரம்பிப்பாங்க. நெறைய பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு நம்ம பொருளாதாரம் வளரும். அவங்க கவர்மெண்ட்டுக்கும் வந்து அவங்க ஜிஎஸ்டி வரும், டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணி தான் பண்ணாங்க. நெறைய பிரைவேட் தொழிற்சாலைக்கும், கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் பண்ணாங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது மாரி பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியா இருக்கிறனால, அதிகமா வந்து புதுசா எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல. அந்த
பெனிஃபிட்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இருக்கிற ஆளுங்களே கூட என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்க்குறவங்களையும் கம்மி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்தா பெனிஃபிட் நிறைய வருது. அதேமாதிரி அவங்க நிறைய லாபமும் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறையா வந்து இது நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து இது சொல்கிறாங்க. ஒரு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லா பெனிஃபிட்ஸையும் வச்சுக்கிட்டு இவங்க வேலையும் ஆட்களையும் வேலையை குறைச்சிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளமும் நிறைய கொடுக்காம இவங்க லாபத்தை நிறைய எடுக்கிறாங்க. இதெல்லாம் பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சர்வே வந்து சொல்லுது. அது மாதிரி வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற எக்கனாமிக் சர்வேல வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து கம்பெனிஸ்லாம் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க புதுசாக வந்து முதலீடும் செய்யலை, ஆட்களையும் குறைச்சி அவங்களுக்கு நிறைய வந்து லாபம் வந்து எக்கச்சக்கமாக நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேவே சொல்லுது. இது ஒரு இது. பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரெஜிமில் வந்து நிறைய சேவிங்ஸ் ஜாஸ்தி இருந்தது, சேவிங் பண்ணாங்க. இப்போ புது இதில் பார்த்தீங்கன்னா செலவு தான், அதாவது மிச்சமாக வர பணத்தை ஏதோ செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க. அது வந்து பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது. இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து வருமானம் தான் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இது போட்டாலும் இப்போ வந்து அந்த மிச்சப்படுற பணத்தை வந்து ஏதாவது ஷேரில் போட்டால் கூட அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேக்ஸு, இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேக்ஸு. எப்படியோ வர பணத்தை வந்து எப்படியோ வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டியோ டேக்ஸோ ஏதோ வந்து திருப்பி கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அது ஒன்று. அப்புறம் விவசாயிகளுக்குலாம் வந்து பல திட்டங்கள்லாம் அறிவித்தாங்க. ஆனால் முக்கியமாக ஒன்று வந்து அறிவிப்பு வரல. என்னென்னா பார்த்தீங்கன்னா அதாவது வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் ரொம்ப நாளாக வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த அறிவிப்பும் வரல. அப்படின்னா என்னென்னா விவசாயிலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, கவர்மெண்ட் வந்து பொருட்கள் வந்து கொள்முதல் பண்ணுற அதுக்கு வந்து இவ்வளோ விலைன்னு சொல்லி ஃபிக்ஸடாக வந்து அது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ விலை வந்து ரொம்ப பொருள் நிறைய விளைஞ்சதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாகிடும். கம்மியாக இருப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வாங்கும்போது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கேட்பாங்க. ஸோ விவசாயிகளுக்கு நஷ்டம் அடைவாங்க. அதனால இது மாதிரி வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது விலை வந்து நிறைய விளைச்சல் வந்தாலும் சரி, விளையாட்டு எப்படி இருந்தாலும் அந்த ப்ரைஸு கம்மியாக வந்து வாங்க முடியாது. வியாபாரிகளோ கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வாங்க முடியாது. அதுக்காக தான் இது வந்து ரொம்ப நாளாக விவசாயிகளுக்காக போராடிட்டு இருக்காங்க, கேட்குறாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் வந்து பல திட்டங்கள் விவசாயிகளுக்கு வந்தால் கூட இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்ன வந்து 3 லட்சம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார் கிரெடிட் கார்டு, இப்போ 5 லட்சமாக ஆக்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது கடன் தான் உங்களுக்கு. பேங்க்கில் கடன் வாங்கி திருப்பி கட்ட தான் போகிறோம். ஆனால் இது அதெல்லாம் அறிவிச்சுக்கிறாங்க, இன்னும் நிறைய திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை. இது வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, சொல்லவே இல்லை. இதாங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இதுதான் மேக்ஸிமம் வந்து வந்தது. மெயினாக எல்லாருமே பேசுறது என்னென்னா இந்த வருமான வரி பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பேச்சாக இருந்தது. அது வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து நியூ ரெஜிமில் இப்படி தான் இருக்குது. சேவ் பண்ணலாம். ஆனால் சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் ரூபா கூட பண்ணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி வந்து இப்போ வரவங்களாம் என்ன பண்ணாங்க, மிச்சமான அந்த பணத்தை வந்து ஏதாவது செலவுலாம் செய்யலாம் பார்க்குறாங்க. வெளியே இன்வெஸ்ட் பண்ணாலும் டேக்ஸ் தான் கட்டணும். அது ஸோ கவர்மெண்ட்டுக்கு இப்படி இருந்தாலும் வருமானம் தான். அதனால் வந்து அவங்க வந்து 2 கோடி பேருக்காக தான் பண்ண மாதிரி இருக்குது. மற்ற மக்கள்லாம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து குறைக்கலாம். அது ஜிஎஸ்டிக்கில் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் அவங்க டேக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து விலையும் குறைச்சிருந்தோம்னா மற்ற பொருளோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே விலை குறையும், விலைவாசி ரொம்ப குறையும், பொருட்களோட விலையெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இதுதாங்க ஓவராலாக அவங்க வந்து தனித்தனியாக இந்தந்த துறைக்கு வந்து ரயில்வேக்கு இவ்வளவு, விவசாயத்துக்கு இவ்வளவு, டிஃபென்ஸ்க்கு இவ்வளவு தனித்தனியாக சொல்லலை. எவ்வளோ ஓரளவு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி ஒரு ஹைலைட்டடாக சொல்லியிருக்கிறாங்க வழியாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லலை. அது ஃபுல்லாக அறிக்கை வந்தப்பறம் தான் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.